வந்து காவேரியை எல்லா இடத்துலையும் தேடிட்டு கடைசியாக வந்து கொடைக்கானல் போகிறாரு. அங்கே போனோன்னே காவேரி எல்லா இடமும் தேடுறாரு. அவங்க வீட்டில் போய் தேடுறாரு. அங்கே காவேரி இல்லை. அடுத்து அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி காவேரி இங்கே தான் இருக்கா, ஆனால் கடைக்கு போயிருக்கான்றாங்க. சரின்னு சொல்லிட்டு விஜய் அங்கே போகிறாரு. பார்த்தா காவேரி பார்த்து அப்படியே வந்து கட்டி பிடிச்சி அழுறாரு. காவேரி ஏன் காவேரி இப்படி பண்ண, என்னை விட்டுட்டு எதுக்காக வந்த அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்ட காவேரி இப்போ எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க, நான் தான் வந்து தெளிவாக எழுதி வச்சுட்டு வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் என்ன இருக்குது நமக்குள்ளே, அதனால் இங்கேருந்து நீங்கள் முதல்ல கிளம்புங்க அப்படின்றாங்க. இங்கே பார் காவேரி அதெல்லாம் கிடையாது, நான் செஞ்சது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, உனக்கு வந்து நான் உன்னை புரிஞ்சுட்டு இருந்திருக்கணும், நான் புரிஞ்சுக்காமல் விட்டுட்டேன், ப்ளீஸ் காவேரி என்னை மன்னிச்சுடு, சாரி காவேரி அப்படி சொல்கிறாரு. உடனே வந்து இங்கே பாருங்கள் சொல்லிட்டீங்களே கிளம்புங்க அப்படின்னோடனே, நான் ஏன் கிளம்பணும் அதெல்லாம் தெரியாது, உன்னை கூட்டின்னு தான் வருவேன், நான் தாத்தா கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக உன்னை அழைச்சி தான் வருவேன்னு சொல்லிட்டு, ஓ அப்போ தாத்தாக்காக தான் வந்தீங்களா, அப்போ எனக்காக வரலையா அப்படின்னோடனே, இல்லை காவேரி நான் உனக்காக தான் வந்தேன், போதுமா ப்ளீஸ் காவேரி வீட்டுக்கு போகலாம் வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் காவேரி வா காவேரி அப்படி சொல்லி கை பிடிச்சி எடுக்கிறாரு. நான் அதான் வரலன்னு சொல்கிறேன் இல்லைங்க, அப்புறம் ஏங்க என்னை போட்டு தொல்லை பண்ணுறீங்க, சரி இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை, அக்ரிமெண்ட் பிரகாரம் நாங்கள் இருக்கணும் அதான பிரச்சனை, இப்போ தான் நான் வந்துட்டேன்ல, இப்போ இந்த பிரச்சனையை வச்சு எப்படியும் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி பொண்டாட்டி போயிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு, அவங்க எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க, என்னை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா நான் மோசமானவன்னு சொல்லிட்டு, அதனால் எல்லாரும் வந்து நான் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க, பிரச்சனை வந்து இருக்கும்போது நான் ஏங்க வந்து வரப்போகிறேன், நான் வராமல் இருக்கிறது உங்களுக்கும் நல்லது எல்லாத்துக்கும் நல்லது, இப்படியே என்னை விட்டுருங்க அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் விட முடியாது காவேரி, நீ வா அப்படி சொல்லிட்டு கை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. விட போகிறீங்களா இப்போ இல்லையா அப்படி சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே அங்கே இருக்கிறவங்கள என்னப்பா எங்கள் ஊர் பொண்ணுக்கிட்ட தகராறு பண்ணுறியா அப்படி சொல்லிட்டு சண்டைக்கு வராங்க. உடனே விஜய் வந்து இவன் என் பொண்டாட்டி நான் கூட்டின்னு போகிறேன், என்னம்மா இவன் புருஷனா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, இவருக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, தேவையில்லாமல் என் கை பிடிச்சி இழுக்கிறாரு அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். என்ன காவேரி இப்படி சொல்கிற எல்லாம் முன்னாடியும் அப்படி சொல்கிறாரு. அப்படி தான் சொல்வேன் அப்படின்றாங்க. என்னப்பா எங்கள் ஊர் பொண்ணை கைப்பிடிச்சி இழுக்கிறியா அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து அடிக்க ஓடி வராங்க. அப்போ காவேரி நிறுத்துறீங்களா அப்படின்றாங்க. உடனே வந்து என்னம்மா நீ தானே சொன்னேன், நான் சொன்னேன் அதுக்காக நீங்கள் அடிக்க ஓடி வந்துடுவீங்களா, அவருக்கு எனக்கும் 1000 இருக்கும் புரியுதா, சரிம்மா அவர் யாரும்மா அப்போ உனக்கு, புருஷன் இல்லைன்னு சொல்கிற, அப்புறம் ஏம்மா இவ்வளோ பண்ணுற, நான் புருஷன் இல்லைன்னு சொன்னேன் அதுக்காக அவர் எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன்னா, நான் உங்களை வந்து சேர்த்துக்கு எதுக்காக கூப்பிட்டேன்னா, இல்லை என்னை வந்து காப்பாற்றுங்கன்னு சொன்னேன்னா, எதுவும் சொல்லலைல்ல, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படி சொல்லிட்டுனோன்னே, என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்கிறா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க. காவேரி ப்ளீஸ் காவேரி வா போகலாம், நான் வர முடியாதுன்னு சொன்னேன் இல்லைங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அதெல்லாம் தெரியாது, நீ வந்து தான் ஆகணும் புரியுதா, ப்ளீஸ் காவேரி என்னை பார்த்தா உனக்கு பாவமாகவே இல்லையா, நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வர, இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், என்ன விஷயம் அப்படின்றாங்க. இங்கே பாரு இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து அவங்க 2 பேரும் கல்யாணம் நடக்காது, யாருக்கு எதிரி ராகினிக்கும் அஜய்க்கும் தான் அப்படின்னோடனே, எப்படி அப்படின்றாங்க. ஆமாம் தாத்தா முடிவு பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது, கண்டிப்பாக கல்யாணம் நடக்காது, சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் வந்தால் நீங்கள் மறுபடியும் அந்த அக்ரிமெண்ட் பற்றி தான் பேச போகிறீங்க, நமக்குள்ளே இருக்க அந்த அக்ரிமெண்ட் பற்றி பேசி என்னை போட்டு படுத்து எடுப்பீங்க, அதனால் அந்த அக்ரிமெண்ட் பற்றி பேசினா உங்களை என்ன பண்ணுறது, இங்கே பார் காவேரி ப்ளீஸ் காவேரி நான் அக்ரிமெண்ட் பற்றி சத்தியமாக பேச மாட்டேன், இதுக்கப்புறம் நமக்குள்ளே வந்து அக்ரிமெண்ட் போட்ட மேரேஜோ இல்லை 8 மாதம் கதையோ நான் எதுவுமே பேச மாட்டேன், ப்ராமிஸ் போதுமா அப்படி சொல்கிறாரு. உங்களை நம்பலாமா, நம்பலாம் காவேரி அப்படி சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு காவேரி கிளம்புறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க என்னம்மா உன் புருஷன் இல்லை சொல்கிற, அவர் கூட போகிறேன் அப்படின்னோடனே, நான் புருஷன் இல்லைன்னு தான் சொன்னேன், ஆனால் நான் அவர் பொண்டாட்டி தானே அப்படின்னோடனே, என்னம்மா இப்படி குழப்பறேன்னொன்னே, அது அப்படி தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து விஜய் வந்து சிரிக்கிறாரு. காவேரி ஏன் காவேரி இப்படி பேசிகிட்டு இருக்க, சார் நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சார், எங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை அதெல்லாம் சால்வ் ஆகிடுச்சு, இப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படி சொல்கிறோம். அப்படியா தம்பி ரொம்ப நல்லது, 2 பேரும் இதுக்கப்புறம் சண்டை சச்சரவு இல்லாமல் இருங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமாக ஊருக்கு கிளம்புறாங்க. இதோட முடியுது.